ஸோ எப்படா யூகேக்குள்ளே ஒரு ரெஜிஸ்டர் நர்ஸாக நம்ம வரலாம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் அண்ட் வணக்கம் கைஸ். ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி எப்படி ஒரு ரெஜிஸ்டர் நர்ஸை யூகேக்குள்ளே வரலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். ஸோ நான் யூடியூப்பில் வந்து ஏதாச்சும் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் நர்ஸாக நம்ம வந்து யூகேக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே ப்ராப்பராக கிடைக்கல. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ போடலாம், என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் என்ன அண்டர்கோ பண்ணேன் அப்படின்றத வந்து போடலாம் அப்படின்னு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஒரு ப்ராப்பராக இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் நர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இந்தியாவில், ஆர் லைக் உங்களுக்கு பிளான்ஸ் இருக்குது யூகே மூவ் ஆகலாம் அப்படின்னு, இல்லைன்னா ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே சேர்த்து தான் வந்து ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் நான் இதில் வந்து தரப்போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா என்எம்சி ப்ராசஸ் தான் இங்கே வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க. ஸோ என்எம்சி வந்து நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி கவுன்சில். ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்எம்சி ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு OET இல்லைனா வந்து IELTS வந்து பாஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இந்த டெஸ்ட் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ் ப்ரொஃபிஷியன்சி, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்காக தான் மெயினாக வந்து இந்த டெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி கிடையாது, அண்ட் நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஸோ அவங்கெல்லாம் வந்து மேண்டேட்ரியாக வந்து நம்ம OET ஆர் IELTS வந்து கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ OET பார்த்திங்கன்னா நான் பேசிக்காக வந்து எனக்கு வந்து OET கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால நான் OET சூஸ் பண்ணேன். உங்களுக்கு OET ஆர் IELTS எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ OET பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட். இது வந்து மெடிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது மெடிசன் படித்தவங்க, டாக்டர்ஸ் ஆர் நர்சஸ் ஆர் ஃபார்மசிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இது OET வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து என்னோட சஜஷன் தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ இந்த 4 சப்டிவிஷன், அதாவது நம்ம லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங், இதெல்லாம் வந்து நம்ம மெடிக்கல் ரிலேட்டடாக வரும். ஸோ எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் IELTS வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட். ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் நம்ம நார்மலாக படிக்கிற அந்த கிராமர் அந்த நார்மலான அந்த இங்கிலீஷ் டெஸ்ட் மாதிரி இருக்கும். மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்காது. இந்த மோஸ்ட்டாக இந்த கிராமட்டிக்கல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச OET வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும் IELTS-ஓட. ஸோ அதனால மெனி பீப்புள் வந்து IELTS போவாங்க. பிகாஸ் நமக்கு வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிடைக்காது. ஸோ நம்ம ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட் ஒரு தேர்ட் அட்டெம்ப்ட் அப்படி எழுதும் போது நமக்கு IELTS எழுதும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு, அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கனால. பட் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ, லைக் உங்களுக்கு OET கம்ஃபர்டபுளாக நீங்கள் OET போகலாம், அண்ட் IELTS கம்ஃபர்டபுளாக நீங்கள் IELTS போகலாம். ஸோ அது வந்து அப் டு யூ. பட் ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி OET ஒரு IELTS இது எல்லாச்சும் வந்து நம்ம கண்டிப்பாக அதில் பாஸ் ஆகி நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட், அதாவது அந்த பிரிண்ட் அவுட் நமக்கு வேணும். ஸோ OET பார்த்தீங்கன்னா லைக் நம்ம எல்லாமே B எடுக்கிறோம், எக்ஸப்ட் லைக் நம்ம ரைட்டிங்கில் மட்டும் C+ வந்து அக்செப்டட். அதே மாதிரி IELTS-லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 7 ப்ளஸ் ரைட்டிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 6.5 வந்து யூகேல வந்து அக்செப்டபுளாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாரும் செகண்ட் அட்டெம்ப்ட் ஒரு தேர்ட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் டோன்ட் வரி, கண்டிப்பாக யூ வில் கெட் ஃபார் எனி அதர் அட்டெம்ப்ட். நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணாமல் லைக் ஒரு டெஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். நானே பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்டெம்ப்டில் தான் வந்தேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிச்சாச்சு, அதாவது நம்ம OET ஒரு IELTS பாஸ் பண்ணுறது அது முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஏஜென்சி, ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஏஜென்சி பிடிக்கிறது வந்து ரொம்ப அது வந்து மெயின், ஓகேங்களா. அண்ட் நான் வந்து October 2023 அப்போ வந்து நான் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் அப்போவே வந்து நான் இன்டர்வியூஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து அப்போ பார்க்கும்போதே வந்து இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க ஏரியாவில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். பட் எனக்கு வந்து அந்த இடத்துல அப்போது வந்து இன்டர்வியூஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஓகே ஃபைன், எனக்கு அரௌண்ட் டிசம்பரில் எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கிடச்சிருந்துச்சு. நான் இப்போ ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்க ட்ரஸ்ட்டில் தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் என்னோட ஏஜென்சி வந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி ஹவ் டு கிளியர் தட் இன்டர்வியூ சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு கிளாஸ் அந்த மாதிரி வச்சு எப்படிலாம் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லா ஏஜென்சி ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறதுக்கப்புறம் எனக்கு வந்து சிபிடி ஸ்லாட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கிடச்சிச்சு. அந்த டைமில் கொஞ்சம் நிறைய புக்கிங் இருந்தாலும் ஸோ அபவுட் லைக் நான் ஜான்வரி தான் நான் வந்து சிபிடி புக்கிங் பண்ணி அதை கிளியர் பண்ணேன். அண்ட் அரௌண்ட் லைக் மார்ச் வந்து நான் இங்கே வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸோ அரௌண்ட் மார்ச் தான் எங்களுக்கு வந்து எல்லா டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ லைக் சிபிடி நம்ம எக்ஸாம் ஒன்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு போகும். இந்த மாதிரி நமக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன், ஒரு நம்மளோட ஓன் கண்ட்ரிலேருந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும். அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம என்எம்சியோட ப்ராசஸ். அண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு என்எம்சியோட ஸ்டெப்ஸ்க்கெலாம் வந்து 2 times ஐ திங்க் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அந்த என்எம்சி முடிஞ்சிடும். பட் நமக்கு வந்து பின் கிடைக்காது, என்எம்சி பின் கிடைக்காது. ஸோ நம்ம அந்த பின் வந்து நம்ம அது கிடச்சா தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனாக ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே இப்போது இந்தியாவிலேருந்து யூகே வர வரைக்கும் நான் ஃபுல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஹோப் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன், நான் இப்போ ப்ரெசெண்டாக வந்து ஒன் ஆஃப் த யூகே ட்ரஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கம்யூனிட்டி நர்ஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி நர்ஸாக அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் நர்ஸாக வந்து எப்படி ரெஜிஸ்டர் நர்ஸாக ப்ளஸ் நம்ம ஒரு மெடிக்கல் சர்ஜிக்கல் ஒரு ஐசியூ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி பேஸ்ட் ஹாஸ்பிட்டலாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே அந்த லைனில் வந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம எப்படி நம்ம ப்ரீவியஸாக வந்து ஒர்க் பண்ணோமோ அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு வந்து இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூஸில் வந்து எனக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா மெயினாக வந்து 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேண்டேட்ரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து 1 year to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பாருங்கள். இப்போ வரைக்கும் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்ன அப்டேஷனில் இருக்கோ அந்த மாதிரி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வச்சுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் 1 year கூட ஓகே தான், பட் மேக்ஸிமம் ஒரு சேஃப் சைடுக்கு ஒரு 2 years அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரெசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா லைக் இன்டர்வியூஸ்லாம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, நிறைய இன்டர்வியூஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் இங்கே வந்து என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா லைக் ரீசெண்டாக தான் வந்து யூகேல வந்து அந்த எலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்து எனி அப்டேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். பட் ஐ டோன்ட் நோ இது வந்து கரெக்டாக அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதை நான் கேள்விப்பட்டேன், பட் எனக்கு இது கரெக்டாக தெரியல. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு செக் பண்ணிகிட்டே இருங்க. 2-3 ஏஜென்சி வேணால் பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து கம்மியாக இருக்குது, பட் ஓகே இட்ஸ் ஓகே, லைக் கண்டிப்பாக அது ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி கம் இன்சைட். ஓகே எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லைக் அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுன்றது வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ என்னென்னலாம் நான் விட்டுட்டேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அட்லீஸ்ட் கேட்டாச்சு உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இது வந்து ஃபுல்லாக வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு ஐ திங்க் ஐ பிலீவ் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். அண்ட் உங்களுக்கு என்னென்னலாம் நெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எனக்கு வேறு வந்து இந்த ரிலேட்டட் நர்சிங் ரிலேட்டட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா நான் அதை வந்து கண்டிப்பாக சர்ச் பண்ணி உங்களுக்காக நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ரெடி ஃபார் யூ. ஸோ ஓகே கிளம்பலாமா? So bye bye and bye bye.